Hi, hello and welcome back to Mission 2023 World Cup in India. நடா போன தடவை கிரிக்கெட் ட்ரையாங்கிள்னு சொன்னேன், இந்த தடவை மிஷன் வேர்ல்ட் கப்னு சொல்கிறேன். எஸ், வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி கேவி என்ன ஜாயின் பண்ணியிருக்காரு. அணி வந்து ஜிகி ஜிகா ஷோவில் பண்ணிட்டு இருக்காரு, வரமாட்டேன்னாரு. அதனால வரும்போது அடுத்த தடவை இழுத்து பிடிச்சி இஸ்துன்னு வரேன். அது வரைக்கும் இவரை வச்சு என்ன வேணா பண்ணலாம். எனக்கு போன தடவை போன சொல்ல ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா, அடி வாங்கினது நான் தான், கோப்பா எனக்கு தான் அப்படின்னு வரேன். அதுதான் இவரோட ஃபேவரட் டைலாக். இன்னைக்கு என்ன பண்றோம்னா, ஆப்வியஸ்லி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லெட்ஸ் கெட் பேக் டு சீரியஸ் பிசினஸ். இப்போ மூஞ்சிய சீரியஸா வச்சுக்கணும் தெரியா, ஆனாலும் சீரியஸா வச்சுக்கோ. இப்போ வந்து வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏஷியா கப்ல வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஏரியாண்டெல்லாம் மேட்ச் ஆடிட்டு பேட்டிங் ஆட்டு டேய் இருட்டிடுச்சுடா நாளைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போற மாதிரி பாகிஸ்தானோட பேட்டிங் ஆட்டு கிளம்பி போயிட்டோம். நேபாளோட கொஞ்சம் பவுலிங் போட்டோம், கொஞ்சமாக பேட்டிங் ஆனோம். கொஞ்சம் பேட்டிங் அவங்க கொடுத்தாங்க, நமக்கு 2 கேட்ச் கொடுத்தாங்க 20 ஓவர்ஸ். இதுலேருந்து என்ன கற்றுக்க முடியும், நம்ம வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்குள்ளே போகலாம் அங்கேருந்து பிரிட்ஜ் பண்ணி. பட் வாட் கேன் வி டேக் அவே? உனக்கு ஏதாவது இருக்கா, இல்லை ரொம்ப டூ லிட்டில் சாம்பிள் சைஸ்னு ஃபீல் பண்ணுறியா? நீ பேசுன டீ ஓகே, நீ இதோட டேக் அவே வந்து எனக்கு பாகிஸ்தான் கேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம பேசுனது தான் நடந்தது. ஆக்சுவலா ஒரு இனிஷியலா ஏர்லி விக்கெட் ஷூட்டாங்க தான் நடந்ததுங்கிற ஒரு ஆணவத்துல இப்ப பேச போறேன். இஷான் கிஷன் at 5 அதுதானே. அது ஃபர்ஸ்ட் இல்ல, அது செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசுன மாதிரி பாம்பு போலர் அவர் வேலையை காட்டினாரு. நம்ம அதே மாதிரி திருப்பி அதே மாதிரி பண்றோம், அதே மாதிரி அவருக்கு அவுட் ஆகிறோம், எல்லாமே நடக்குது. ஆனா நம்ம வந்து ஒரு ஆணித்தனமான பாயிண்ட்டை நான் வந்து போன ஷோல வச்சேன் இஷான் கிஷனை பத்தி. அவர் வந்து சும்மா பட்டைய கலப்புனாருன்னு தான் சொல்லணும். சும்மா வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருந்தது அவர் பேட்டிங்கு. கூடவே ஹர்திக்ங்க, ஐயோ பாகிஸ்தான்னா போதும், ஹர்திக் உள்ள வந்து ஒரு பேய் பூந்துக்குது, அந்த மாதிரி ஆடினாங்க 2 பேரும். சரியான இன்னிங்ஸ். ஒரு சப்போஸ் நம்ம போலிங் போட்டு மேட்ச் க்ளோஸாக போயிருந்ததுன்னா அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் வந்து ஒரு ஒரு மேட்சையே செட் பண்ண பார்ட்னர்ஷிப் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப், ஒரு பயங்கரமான ஒரு நாக் ஃப்ரம் போத் த பிளேயர்ஸ். ட்ரீட் டு வாட்ச் 2 பேரையுமே. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அந்த மிடில் ஓவர்ஸில் அந்த ப்ரெஷர்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதான் சொல்லுவாங்க, முன்னாடிலாம் கேரி கஸ்டன்லாம் சொல்லுவார் இருக்கும்போது, வி அப்சர்வ் த ப்ரெஷர் அண்ட் வி ரிலீஸ்ட் இட் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னா. அதான் என்னன்னா, நம்ம வந்து அவங்க நம்மளை ப்ரெஷரில் போட்டாங்க, அதை ஃபுல்லாக வாங்கிட்டோம். தே சோக்ட் இட் இன். ரொம்ப ஒன்றும் பெருசு இஷான் கிஷன் ஷெல்லுக்குள்ளே போல. ஹார்திகை பற்றி ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன் கேவி, அது உனக்கு நீ நோட்டீஸ் பண்ணிருக்கான்னு தெரியல. அவர் மும்பை இந்தியன்ஸ் விளையாடும் போது முழுக்க ஒரு ஃபினிஷராக விளையாடிந்தார். அந்த 16, 17 ஓவர் மார்க், 15 ஓவர் மார்க்ல தான் வருவார். த மொமெண்ட் கேப்டனாக குஜராத் டைட்டன்ஸ் போனதுலேருந்து திடீர் அந்த நம்பர் 3ல இறங்குறாரு. கரெக்ட். ஸோ என்ன ஆகுதுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஹார்திக் இஸ் அ வெரி கிளீன் ஸ்ட்ரைக்கர் அகேன்ஸ்ட் ஸ்பின். நாட் டு சே அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் வந்து அவ்வளோ கிளீனாக ஸ்ட்ரைக் பண்ண அதுல ஆமா தெளிவாக தெரிஞ்சது. அது இல்லை, ஸ்பின் ஃபேண்டாஸ்டிக்காக ஆடுறாரு. கரெக்ட். ஒரு ஸ்லாக் ஸ்வீப் அடிக்கிறாரு, ஸ்வீப் ஆப்ஷன் இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஹார்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 100 வந்து அதே கிரவுண்ட்ல பாலக்கல்லியில தான் அடிச்சா ஸ்ரீலங்காவோட ஞாபகம் இருக்கு. அந்த கேமும் பயங்கர ஸ்வீப்ல ஆனாரு. அவரோட பேட்டிங் அகேன்ஸ்ட் ஸ்பின் நிறைய பேர் சொல்லுவாங்க லெக் ஸ்பின் போட்டு அவுட் எடுக்கலாம். when he ஸ்ட்ரைக்கிங், அதாவது கடைசியில் அடிக்க பார்க்கும்போது 1-2 தடவை ஆடம் ஜம்பா ரிமூவ் பண்ணியிருக்கலாம். பட் அவரோட பேட்டிங் அகேன்ஸ்ட் ஸ்பின் கொஞ்சம் எக்ஸாம்பிளரியா இருந்ததுக்கு அது எங்கே யூட்டிலைஸ் பண்ண முடியுமா, இல்லை அதுதான் ஸ்லாட்ஸா? அது எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டான டயத்துக்கு வராருன்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க சொல்ற மாதிரி அவர் போடுற ஸ்பின்னர்ஸ் போடும்போது அவர் அவ்வளோ டாமினேட் பண்றாரு. பட் ஆனா இன்னொரு சரியான பாயிண்ட் அந்த மேட்ச்ல நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நீ என்ன ஸ்பீடு வேணா போடு, பவுன்சர் போடு, மேலே போடு, எங்க வேணா போடு, ஃபாஸ்ட் பவுலரையும் சும்மா பட்டார்னு வைக்கிறாரு. ஷார்ட்டா போட்டா புல் இருக்கு, மேலே போட்டா டிரைவ் இருக்கி, எல்லாமே இருக்கி, ஸ்லாக் ஸ்வீப் இருக்கி, கட் இருக்கி, ஸ்கூப் ஷாட் இருக்கி, எல்லாமே இருக்கு. ஒரு ஸ்கூப் ஷாட் மட்டும் இல்ல, அது மட்டும் நான் சத்தியமா சொல்றேன், ஸ்கூப் ஷாட் ஆடி பார்த்தது இல்ல, அது மட்டும் கிடையாது. அதான் அப்படி ஆடினாரு. பேடல், சாரி ஸ்கூப் இல்ல பேடல். சரி, ஓகே. ஸோ என் பாயிண்ட் என்னன்னா, அவருக்கு வந்து போலர் வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸே கிடையாது. அவரோட ஜோன்ல இருந்தாருன்னா ஷுவர் ஷாட் மேட்ச் வின்னர் தான். அவர் பால்லையா இருக்கட்டும், பேட்லையா இருக்கட்டும், மேட்ச் வின்னர் 100%. நல்லா டச் அப் பண்ண இஷான் கிஷனை பத்தி. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் நம்பர் 5 ஆட வைக்கணும். ஆக்சுவலாக அது வந்து ஹைன் சைட்ல யோசிச்சு பார்க்கும்போது நீ சொன்னது மட்டும் இல்லை, அது என்ன பண்ணிடுச்சு, இஷான் கிஷனை நம்பர் 5ல அமைச்சு இஷான் கிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதும் சடனாக 2 லெஃப்ட் ஹேண்டர் கொடுத்துருச்சு மிடில் ஆர்டர்ல. லெஃப்ட் ஹேண்டர் தேடினே இருந்தாங்க. இஷான் கிஷனை நம்பர் 5 ஆட வைக்க முடியாதுனாங்க, அவனை நம்பர் 5 ஆட வச்சாங்க. அவனு ரன் அடிச்சிருச்சு, சுச்சு புச்சிக்கு நல்லா ஆடி ரன் அடிச்சிருச்சு. சுச்சு புச்சிக்கலாம் இல்ல, சும்மா போட்டு வெட்டி தள்ளிட்டாங்க எல்லாரையும். செம்ம டேலண்டட் பிளேயர். இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியல, நான் சொல்றேன், அதாவது சம்டைம்ஸ் இதெல்லாம் தான் வந்து வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு பிளேயரு நல்லா அவங்க கிட்ட இருக்கிற எபிலிட்டிக்கு அவன் போயிட்டு நான் இப்படி ஒரு ஷாட் ஆடினா அவுட் ஆயிட்டேன்னா என்ன யாராவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற தாட்லாம் அவன் மைண்ட்ல வரவே கூடாது. அவன் எப்படின்னா பேட் பூட் தஞ்சாவூர் தான் பேட்டிங் ஆடுவான். நீங்க சொல்லிருக்கீங்க அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அந்த ஃப்ரீடம் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு. ரிஷப் பந்தா இருக்கட்டும், இஷான் கிஷனா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா இன்ஃபேக்ட் அவரே வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணணும்னா தைரியமா அனுப்பி அட்டாக் பண்ணி பரவாயில்ல பாத்துக்கலாம், உங்க விக்கெட் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் நீ அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த லான்ச் பேட் செட் ஆயிடும், கீழே வந்து ஃபினிஷர்ஸோ யார் வேணா ஆட்டும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். இவங்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா. ஸோ வந்து இப்போ இந்தியா வந்து டாப் 3 மட்டும் எடுத்தா பத்தாது,
4 எடுக்கணும், 5 எடுக்கணும், 6 எடுக்கணும், என்ன இருக்கு கீழ. That's the point, right? நம்ம போன தடவை வந்து அந்த நியூசிலாண்டோட 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் இதெல்லாம் பேசும்போது ஃபர்ஸ்ட் ஏர்லியா விக்கெட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் நம்ம ரெக்கவர் ஆகல அப்படின்னு பாயிண்ட்டை முன்னிறுத்தும் போது இந்த மாதிரி ஒரு ரெசரக்ஷன் பை இஷான் கிஷன் அண்ட் ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா கிட்ட கூட போல, இவங்களே ரெசரக்ட் பண்ணாங்க. அது ஒரு பயங்கர பூஸ்டா தான் இருக்கணும். இதெல்லாம் ஒரு சைடு வச்சா கூட இல்லை. எனக்கு ஒரு முன்னாடி ஃபர்ஸ்ட் வர ஒரு பாயிண்ட், இவர் வந்து வந்ததுன்னு லெஃப்ட் ஹேண்டரா நம்பர் 5ல வந்து பர்ஃபார்ம் பண்ணது. ஆப்வியஸ்லி இப்போ வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 விக்கெட் கீப்பர் கேஎல் ராகுல் அண்ட் இஷான் கிஷன். சஞ்சு சாம்சன் மிஸ் அவுட் பண்ணிட்டாரு. கேஎல் ராகுல் இன்ஜூர்டு. கேஎல் ராகுல் 2 மேட்ச் விளையாடல. ஹவவர் அவருக்கு ஏதோ அங்கே ப்ராக்டிஸ் மேட்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் ஒரு பேச்சு இருந்தது. எப்படி பார்க்குறேன்? பட் அதான் சொல்கிறேன், டச்சிங் அப்பான் கேஎல் ராகுல் வந்து லைக் இந்த டீம் வந்து பயங்கரமாக பேக் பண்ணுறாங்க ஒரு பிளேயரை, லைக் அவுட் அண்ட் அவுட் பேக் பண்ணுறோன்றதை வந்து எவிடென்ட்டாக காட்டுறாங்க. அவர் வந்து இன்ஜூர்டாக இருக்கட்டும், நல்ல ஃபார்மில் இல்லாமல் இருக்கட்டும், வி பேக் ஹிம். எங்களோட எப்படி சொல்றது, எங்களோட நம்பிக்கை வந்து அவர் மேலே எப்பவுமே இருக்கும். அவர் வந்து ஒரு மேட்ச் வினர் கண்டிப்பாக. அவர் ஆஸ் அ பேட்ஸ்மேன் நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னா அதை நான் 100% ஒத்துக்கிறேன். அவரால் ஒரு கேமை சேஞ்ச் பண்ண முடியும். அவரால் ஒரு கேமோட கோர்ஸை அப்படியே மாற்றி எடுத்துன்னு போக முடியும். அப்படியே ஆப்போசிட்டா போற கேமை நம்ம பக்கம் திருப்பக்கூடிய பேட்டிங் எபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு. இப்போ நீ ஒரு வெளியில ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ், இப்போ நீ ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறியா? ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்னா கொடி பிடிப்பாங்க, அந்த மாதிரி சஞ்சு ஆடணும் கொடி பிடிப்பாங்க. ஏன்னா 55 வச்சிருக்காரு ஆவரேஜ். கடைசி 12 ஒன்டேல 12 இன்னிங்ஸ் ஒன்டேல வந்து ஒரு 50 ஆவரேஜ் வச்சிருக்காரு. கம்பேரிட்டிவ்லி சூரியகுமார் யாதவோ இல்லை நீங்கள் வந்து இஷான் கிஷன் ஃபார் தட் மேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் வந்து 22-23 வச்சிருக்காரு, 16 18 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. இஷான் கிஷன் வந்து 14 இன்னிங்ஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு 40 ஆட் தான் இருக்காரு, 40 43 ஆடலாம் அப்படிதான் சொல்ல முடியாது. நீ இஷான் கிஷன் வந்து சம்ம ரெக்கார்டு இல்ல, கரெக்ட். பட் நான் சொல்றேன் அந்த ஸ்லாட்ல இந்த 3 பேர் ஃபிட் இன் ஆறாங்க 5-6 ஆர் 4-5-6ல. அப்படி பாத்தீங்கன்னா சஞ்சு நீங்க ஸ்டாட் படி பாத்தீங்கன்னா எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதான் வந்து இதை நம்ம கரெக்டான ஒரு ஆங்கிள் பார்க்கணும். சஞ்சு சாம்சன் இஷான் கிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சஞ்சு சாம்சனுக்கு இஷான் கிஷனுக்கு ஆக்சுவலி போட்டியே கிடையாது. இல்லை ஏன் போட்டி கிடையாது நான் உனக்கு சொல்றேன். இஷான் கிஷன் வந்து ஃபில்ஸ் மெனி ரோல்ஸ். கரெக்ட். அவர் பண்ணுவாரு. அதாவது வந்து ஒரு 15 மெம்பர் ஸ்குவாட் எடுக்கும்போது ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் வேணும். ஒத்துக்கிறியா? கண்டிப்பா. நீங்க எத்தனையோ ஸ்குவாட்ல பாத்துருக்க. ரஞ்சி டிராஃபி ஸ்குவாட்ல எடுத்துட்டு போகும்போது 15ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்துட்டு போவாங்க. அந்த கீப்பர் வேணும். இஷான் கிஷன் அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு பேக்கப் ஓப்பனர் வேணும். சோ ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படிங்கிற மாதிரி பேக்கப். இப்போ 10ஆவதுக்கு நம்பர் 5லயும் ஆடுறான். 10ஆவதுக்கு அடுத்து ஐ மீன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவன் ஆடுறான்ல, அடிக்கிறான் பின்றான். அதே மாதிரி இஷான் கிஷன் இன்னொரு விஷயம் என்ன பார்ப்பாங்க, வெளியில டசன்ட் மீட் தி ஐ, சம டீம் மேன். வெளியில உட்காந்தா தண்ணியில பாசிட்டிவ் வைப்ஸ் கலந்து கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு பையன் உள்ள வரும்போது நீங்க பயங்கரமா நீங்க சூப்பர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏதோ நானும் இஷான் கிஷனோட கொஞ்சம் ஆடி இருக்கேன். அந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஸ்குவாட்ல ஆடி இருக்கியா? அவர் ஓடியும்லாம் இல்லை. என்ன ரொம்ப சின்ன பையனா, நானும் அவனும் ஒரே டீம்ல இருந்தோம். ஒரே மாறினா நான் லெஃப்ட்ல ஆடுவேன். ஒரே டீம்ல இருந்தோம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீம்ல. அவரும் ஆடல நானும் ஆடல. பட் இதுல அவர் என்ன சொல்றாருன்னா அவர் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஆடி இருக்காரு. ஆமா, ட்ரிக்கின் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் நீங்க சொன்ன மாதிரி தான், நானும் ஆடல அவரும் ஆடல. பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருக்கேன் அவர்கிட்ட. அவர் எப்பவுமே ஒரே மூட்ல தான் இருப்பாரு, ஜாலியான மூட்ல இருப்பாரு. அவருக்கு வந்து அந்த மேட்ச் கிரிக்கெட் அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் என்ன வந்தாலும் சரி, வெளில உட்காந்தாலும் என்டர்டைன் பண்ணுவாரு, உள்ள போனாலும் பேட்டிங்ல என்டர்டைன் பண்ணுவாரு, ஃபீல்டிங்ல என்டர்டைன் பண்ணுவாரு, கீப்பிங்ல இஷ்டத்துக்கு பம்பு பேசினே இருப்பான். பம்பு பேசுறதோட கண்ணாமுன்னு பேசிக்கிறாங்க சுப்மன் கில்லும் அவரும். என்னென்னமோ பேசிக்கிறாங்க. சிலிபான் ஷாட்ல டைம் போல நான் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட்ல என்னென்னமோ பேசிக்கிறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச்ல போலிங் போட்டுருந்தேன். அந்த மேட்ச் எப்படி போட்டு ஓவர் த விக்கெட் போட்டு அந்த கடைசியில வந்து அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஆடி தான் பேர் நட புதுசா ஒரு பேர் கர்க் மெக்கன்சி. பேட்டிங்க்கு வந்தான். நான் ஏதோ 2 பால் ஓவர் த ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போட்டேன், ரவுண்ட்ல இருந்து போட்டேன், 3 பால் மாத்தி ஒரே ஓவர்ல இப்படி மாத்தி போட்டேன். பின்னாடி நின்னேன் தான். நீங்க இப்படி அப்படி மாத்தி போட்டா எனக்கே புரியல, அவன் அவுட் ஆயிடுவான், சீக்கிரம் போடுங்க போட்டே இப்படி ஆயிட்டான். வந்து இப்படி கை தட்டிடல. நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட அப்பவே, எனக்கே புரியல. அந்த பையன் முதல் டெஸ்ட் ஆடுறான், இத்தனை வருஷமா கீப்பிங் பண்ணுவான், எனக்கே புரியல. செம ஸ்வீட், சரியான பையன், சரியான டீம். நீங்க சொன்ன மாதிரி செம்ம ஜாலி கேரக்டர் டு பி வித். அவருக்கு வந்து அவர் வந்து he brings the energy to the team. நான் ஃபீல் பண்றேன் பயங்கரமான ஒரு எனர்ஜி அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி சாப்பிட போயிருந்தோம். சொன்னேன் ஜமைக்காலையில இது டிஎன்டில சாப்பிட போயிருந்தோம். சரி, நானு கமலேஷ் ஜி தெரியும்ல, கமலேஷ் ஜெயின், நானு சோகம் தேசாய், அப்புறமா இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் உட்காந்தாங்களே டேபிள்ல, அந்த டாக்டர் சார்ல்ஸ் மின்ஸ்க், ஹரிபிரசாத் மோகன் இல்ல ஹரிபிரசாத் மோகன் ராகுல் பாய் மீட்டிங்ல இருந்தாங்க. சரி, ஓகே. அண்ட் பிளஸ் அவனுக்கு கல்யாண வேலையில பிஸியா இருந்தான். சரி, நாங்க அப்படியே 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுன்னு கலகலகலன்னு ஒரு கலர் சட்டை, தங்க சங்கிலி மேல இருந்து போட்டுன்னு ஒரு உருவம் வந்து யார் இஷான் கிஷன், காதுல தோடு வேற. இப்படி வந்தா வந்துட்டு ஹாய் அன்னைக்கு அவன் பர்த்டே, ஹாய்னா அவனே ஹாப்பி பர்த்டேடா. திருப்பி காலையில ஒரு வாட்டி பண்ணிட்டேன், திருப்பி விஷ் பண்ணேன். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறோம். அவங்கலாம் கிளம்பி போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டான், மேலே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 டேபிளில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாமே இந்தியன் டீம் பசங்க தான், அங்கே பசங்க சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் சாப்பிட்டு இருந்தோம். எல்லாம் கீழே போகிறோம், டாக்ஸி பிடிச்சி போனோமே. இப்போ டாக்ஸி பிடிக்கிறது கீழே போகிறோம், பில்லு பே பண்ணலான்னு போகிறோம். இஷான் கிஷன் எல்லாருக்கும் பே பண்ணிட்டாரு, நீங்கள் கிளம்புங்க. நீ மாதிரி அவன்கிட்ட பைசா வாங்கிக்கிறதுக்கு
யார் அவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு அந்த மாதிரி தான் பில்ல பே பண்ணிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான், நீ மேல போய் கேட்க கூடாது, நான் பே பண்ணிட்டேன் சொல்லவும் கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதான் என்ன சொல்றேன்னா அவன் வந்து இல்ல ஒரு ஏன்டா இந்த அந்த மாதிரி மாதிரி இல்லடா. அதான் வந்து அவன் ஒரு யூனிக்கான பையன். அதே சமயம் வந்து இன் திஸ் டே அண்ட் ஏஜ்ல எவ்வளவோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து தொடப்பம் எக்ஸ்ட்ரா வாங்கினாலே பொறாமப்படுற காலம் இது. 100%. அந்த மாதிரி ஒரு காலத்துல பொறாமே இல்லாம ஸ்குவாட்ல உட்காந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி அதனால தான் நான் சொல்றேன் கடவுளும் பார்த்து கொடுப்பாரு. அவன் அந்த மாதிரி இருக்கிறனால தான் விளையாடும்போது கொடுக்குறாரு. 1 டபுள் அடிச்சான். அதுதாங்க சும்மா சொன்னாங்க நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லது தானே நடக்கும். நீ அந்த மாதிரி ஒரு தாட் உள்ள பையன் சொல்றீங்க. அவன் ஆடலனா கூட என் டீம் நல்லா பண்ணணும், என்னோட டீம் வந்து லைக் பெஸ்ட் டீமா இருக்கணும், நான் உங்களுக்கு ஏதாவது மூலியமா ஹெல்ப் பண்ண முடியும்னா ஹெல்ப் பண்ணுவேன். இன் ஸ்டேட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். அதான் அது ரொம்ப பெரிய விஷயம். ஆட வச்சா நான் ஏதாவது பண்ணுவேன் மேட்ச்ல. சரி ஓகே. இப்போ சஞ்சு அது முடிஞ்சிருச்சு, இஷான் கிஷன் முடிஞ்சிருச்சு. நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும், அதனால இஷான் கிஷனுக்கு நல்லது தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி அவன் நல்லவங்கிறனால தான் நம்பர் 5ல ஆட சொன்னியா இல்ல ஒரு பிலீஃப்? அது இல்லைங்க எனக்கு அவரை தெரியும், எனக்கு அவர் தெரியும் பர்சனலா. அவர் என்ன மாதிரி ஒரு பிளேயர், என்ன மாதிரி ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ஆளு அந்த மாதிரி தெரியும். ஏன்னா அவர் ஒரு கேர் ஃப்ரீ பேட்ஸ்மேன். அவர் அமிச்சிங்கன்னா அது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்று பட்டா பாக்கியம் விட்டா லேக்கியம் கிடையாது. அவர் அடிச்சாருன்னா ஆனால் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு தான் வருவார். அவராக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இவர் வந்து பீங் லெஃப்ட் ஹேண்டர் ஹி ஆட்ஸ் மோர் வேல்யூ டு த டீம்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு மைக்கேல் பெவன் மாதிரியோ இல்லை ஒரு ஹசி மாதிரியோ மிடில் ஆர்டரில் வந்து இந்தியாவுக்கு இன்னும் அந்த லெஃப்ட் ஹேண்டரோட ஒரு தாக்கம் வந்து இல்லவே இல்லை. சொன்னாரு யுவராஜ் சிங் அப்புறம். ஆமா அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லவே இல்லை. ஆனால் இன்னும் இவர் வந்து ஒரு சரியான ஒரு பொட்டன்ஷியல் உள்ள. அவங்ககிட்ட அந்த மேட்ச் முன்னாடியே சொன்னேன், முகமது நவாஸும் ஷதாப் கானும் இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அந்த இடத்துல வேல்யூ கம்மிடான்னு சொன்னேன். அதே மாதிரியே நடந்துச்சு அந்த மேட்ச். ஏன்னா அதுதான் அந்த இஷான் கிஷன் பாயிண்ட்டுக்கு தான் நான் சொன்னதே. இன்கமிங் ஸ்பின்னர்ஸ் சும்மா விட்டு உரிச்சு விட்டாரு. ஷாதாப் கானுக்கு வரவே இல்லை, கையே வரல. ஹார்திக் பாண்டியா நங்கர் ஸ்ட்ரைட்டா இவர் 4 அடிச்சு சிங்கிள் தான், அவரு 6 அடிக்கிறாரு 4 அடிக்கிறாரு. சோ என்ன பண்ண முடியும் as bowlers? ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு bowling போடுறதுக்கு. சரி எனிவே வாட் ஆர் தி அதர் டாக்கிங் பாயிண்ட்ஸ்? வேர்ல்ட் கப்ல இப்ப ஸ்குவாட் டிசைட் பண்ணாங்க. 15 மெம்பர் ஸ்குவாட். ஒரு 40 டே டோர்னமெண்ட், 40 நாள் இந்த டோர்னமெண்ட்டுக்கு இவங்க டீம் செலக்ட் பண்ணிருக்காங்க. முந்தைய வேர்ல்ட் கப் மாதிரி இல்லாம அதுக்கும் முந்தைய வேர்ல்ட் கப் மாதிரி எல்லா டீமையும் ஒரு வாட்டி ஆடுறாங்க. மத்த என்ன தெரியாதா? தெரியாது. சத்தியம் பண்ண சொன்னேனே அப்பவே தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. சரி எல்லா டீமையும் ஆடுறாங்க. இது எப்படி how do you see this team stacking up? உனக்கு ஏதாவது வந்து இந்த இடம் இப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா அது pretty much அந்த எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் வேர்ல்ட் கப் ஸ்குவாட் இல்லையா? கரெக்ட். இல்ல எனக்கு தெரிஞ்சு சர்ப்ரைசஸ் எதுவும் இல்லை வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல. நம்ம எல்லாருமே இப்போ யார் வேணா வீட்ல இருந்து உட்காந்து கூட டீம் போட்டுருவாங்க இதே டீம் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ பெரிய சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்ன்றதுனால சின்ஸ் இட்ஸ் பிளேட் இன் இந்தியா ஹேஸ் தி எட்ஜ். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு ஸ்குவாடை வந்து இப்போ 15 பேர் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபாரின் டீம்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஒரு 3-4 பேரை எக்ஸ்ட்ரா பேக்கப் கொண்டு வந்து அவனை தங்க வச்சு அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ணி ஒரு சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு இன்ஜுரியோ ஏதோ ஒரு ஃபாஸ்ட் பாலர் இன்ஜர்டு அந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவலி. பட் இந்தியாவுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் எப்பவுமே சொல்கிற மாதிரி பிரசித் கிருஷ்ணா ரெடியாரு உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துடும். இப்போ சஞ்சு ரெடியாரு உனக்கு ஒரு ஃபோன் வந்துடும். இப்போ செஹல் ரெடியாரு. இப்போ யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா ஒரு இன்ஜுரி ஆயிட்டாங்களோ ஆகக்கூடாது. கண்டிப்பாக இந்த 15 பேர் நல்லா ஆடி வின் பண்ணணும். அது வேற விஷயம். பட் இன்கேஸ் ஏதாவது நடந்ததுன்னா கூட சின்ஸ் இட்ஸ் பீங் பிளேட் இன் இந்தியா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ஒரு பேக்கப்பாக இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பேக்கப்பாக அனௌன்ஸ் பண்ணல யாரும், ஸ்டாண்ட் பைஸும் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. சரி இப்போ கோயிங் இன்டு ஃபர்தர் டீப் இன்டு ஏஷியா கப் இந்தியா திருப்பி பாகிஸ்தான் விளையாட போறாங்க. எனி சேஞ்சஸ்? ஏன்னா இப்போ கேஎல் ராகுல வந்து அங்கே ஏதோ ப்ராக்டிஸ் மேட்ச் கொடுத்துருக்காங்க, ஸ்ரீலங்காலியா விளையாட வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ஒன்று போயிருந்தது, ஒரு நியூஸ் ஒன்று போயிருந்தது. எவ்வளோ தூரம் உண்மை அது ஃபால்ஸ் எனக்கு தெரியல. இதே டீம் அப்படியே கண்டினியூ பண்ணுவியா, வின்னிங் டீம்னு கண்டினியூ பண்ணுவியா, இல்லை யூ வில் வாண்ட் டு பிரிங் கேஎல் ராகுல் எப்படி தான் விளையாடுறாரு அப்படின்னு பார்க்கணும்ல நீயும்? கண்டிப்பாக பார்க்கணும். பட் ஆனால் எனக்கு தெரியும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இதே 11 தான் நான் ஆடுவேன். பட் ஆனால் எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் கேஎல் ராகுல் ஆடலாமா என்ன? லைக் நீங்களா தான் ஆடுவீங்களா கேஎல் ராகுல? இப்போ யாருக்கு பதிலாக ஆடுவீங்க? யாருக்கு பதிலாக ஆடுவாங்க ஆன்சர் என்கிட்ட இல்லை. ஆனால் இப்போ நான் ஒரு கோச்சாவோ ஒரு கேப்டனாவோ டீமுக்குள்ள உட்காந்துருக்கேன்னா கேஎல் ராகுல் இஸ் a big marquee player. நீனே சொன்ன மேட்ச் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கேஎல் ராகுல் மேட்சே இல்ல. கண்டிப்பா நீ மேட்ச் கொடுத்து தான் அவன் ஹை பிரஷர் மேட்சஸ் கொடுக்கணும். ஏன்னா அவன் ஹீஸ் கமிங் ஃப்ரம் அத்லெட்டிக் பியூபால்ஜியா. அது முன்னாடி நம்ம சொல்லிருக்கேன். சாரி, ஒரு அத்லெட்டிக் பியூபால்ஜியா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு குவாட் டேர், இப்போ குவாட் மசில் டேர் ஐபிஎல் ஆச்சு. திரும்பி வந்திருக்கு. அவனுக்கு அந்த கேம் டைம் வேணும். நீ கேம் டைம் கொடுத்தா தான் அந்த பாடி அதுலேருந்து இது வந்து அகைன் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஒய் so much chopping and changing, why there is all this confusion அப்படின்னு 4 பேர் பேசுவாங்க. வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல கேஎல் ராகுல் ஒருத்தர் இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு நீ பேக் பண்ணி எடுத்திருக்கேன்னா அவனுக்கு அந்த ஃபேர் ரன் கொடுத்தே ஆகணும். அது எப்படி கொடுப்பாங்கிறது வந்து இஸ் a $1 billion question. ஆனால் கொடுத்தா வந்து இது டூ மச் சாப்பிங் அண்ட் சேஞ்சிங்னு டெஃபினட்டாக பேசக்கூடாது. இது யாரும் பேச மாட்டாங்க. அந்த அதர் ஹேண்ட் நீ பார்க்குற சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் நம்ம தான் பேசுகிறோம். இங்கிலாந்து வந்து ஒரு T20 சீரிஸ் விளையாட்டுருக்காங்க. யாரோட? நியூசிலாண்டோட. அவன் இஷ்டத்துக்கு சாப்பிங் அண்ட் சேஞ்சிங். வில்லியம்சனை வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல போட போறோம் நியூசிலாந்து பேசிட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா விளையாடிட்டு இருக்காங்க. அங்கேயும் இஷ்டத்துக்கு சாப்பிங் அண்ட் சேஞ்சிங். இப்போ ஸ்டீவன் ஸ்மித் இன்ஜர்டு. ஸ்டீவன் ஸ்மித் திடீர்னு கொண்டு வந்து ஸ்குவாட்ல நுழைக்க தான் போறாங்க. இல்லன்னு இல்ல, கண்டிப்பா அவங்க யாராவது அவங்க ஊர்ல ஸ்டீவன் ஸ்மித் திடீர்னு ஏன் கொண்டு வந்து நுழைச்சிங்கன்னு கேட்க போறாங்க. அவருக்கு ஒரு காலையில நான் கூட ஆட. இந்த பாயிண்ட் இஸ் அந்த பிளேயர் ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர் அப்படின்னா
அவங்களுக்கு ஒரு ஃபேர் ரன் கொடுத்து அவங்களுக்கு அந்த கேம் டைம் கொடுத்தா தான் அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதை வந்து இது எப்படி தெரியும்ல, சேஞ்சிங் டைம்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்கேப் என்னை பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி விஷயங்கள் வந்து 15 இயர்ஸ் முன்னாடி நடந்திருக்கு, 20 இயர்ஸ் முன்னாடி நடந்திருக்கு. பிளேயர்ஸை பேக் பண்ணுற பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து கேம் டைம் கொடுக்கணுங்கிறது கிரிக்கெட்டில் ஒரு காமனான விஷயம். அன்னைக்கு கூட ஏதோ ஒரு சோஷியல் மீடியா ட்விட்டரில் ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரு திடீர்னு இன்ஜோர்டு பிளேயரை கொண்டு வந்து நுழைக்கிறீங்க, அப்போ இத்தனை நாள் விளையாடுனவனுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு ஒரு கேள்வி. நான் ஆடி போயிட்டேன். யோ, அவன் இன்ஜூர் ஆனது டீமுக்கு விளையாடிதான். அப்ப இன்ஜூர் ஆகி வெளில போனா அவனுக்கு he has his right to come back into the team. கரெக்ட். அந்த வேல்யூ ஆஃப் தி பிளேயர்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ யாரு சும்மா ஒரு பிளேயர் எடுத்து வந்து இன்ஜூர் ஆன பிளேயர் எடுத்து வந்து ஆட வைக்கலையே. அவர் முன்னாடி பண்ணியிருக்காரு, இந்தியாவுக்கு அவ்வளோ பண்ணியிருக்காரு, வின் பண்ணி கொடுத்துருக்காரு, மேட்ச் வின்னர் அவர். ஸோ அதனால நீங்க சொல்ற மாதிரி 100% அவருக்கு அந்த கேம் டைம் கண்டிப்பா தேவை. ஆனா இப்போ என்ன பண்ண போறாங்க இந்தியான்றது தான் கொஸ்டின். ஒருத்தரை ரெஸ்ட் பண்ணிட்டு நீ ரெஸ்ட் பண்ணு, we want to try KL அப்படின்னு சொல்வீங்களா? அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே கேஎல் நீ தான் மச்சி, ஸ்ட்ரைட்டா நீ வேர்ல்ட் கப்புக்கு எனக்கு வேணும், நீ இங்கேருந்து அடுத்த 2-3 மேட்ச் ஏஷியா கப்ல போய் அடிக்கிற, நேரா போறோம் வேர்ல்ட் கப்ல நம்ம அடிக்கிறோம். அந்த மாதிரி அப்படி போறீங்களா? இவர் ஒரு பெரிய பிளேயர், நாங்க பேக் பண்றோம்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீ சொல்றாங்க அப்படிதான் பண்றாங்க மெசேஜ் கிடைக்குதுன்னு. தட் கால் இஸ் என்டையர்லி தி கேப்டன் அண்ட் கோச். ஏன்னா நீ உதாரணத்துக்கு டேவிட் வார்னர் கேஸ் எடுத்துக்கோ. முதல்ல வந்து T20 பிளேயர் அவர், சடனா அவரை கூப்பிட்டு டெஸ்ட் கிரிக்கெட்ல நாங்க பேக் பண்றோம்னு விளையாட வச்சாங்க. கரெக்ட். அது வந்து கேப்டன் சேர்மன் அண்ட் கோச்சோட கால். அதை வந்து நீ வந்து அதை வந்து டபுள் கெஸ் பண்ணிட்டு இப்பவே வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப வருத்தமா இருக்கு. ட்விட்டர்ல எப்பவுமே சஞ்சு சாம்சன் ஒரு விஷயம் நடக்குது. பட் ஆனா கிளாரிட்டின்றது பிளேயருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கோச்சுக்கும் கேப்டனுக்கும் அது அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயம். அவங்களுக்கு இருக்கும். அதான் இப்போ என்னதான் நம்ம அதை பத்தி பேசினாலும் இல்ல நியூஸ்ல பேசுறாங்க, மீடியாவில் பேசினாலும், இப்போ நீங்க எனக்கு நாளைக்கு சொல்றீங்கன்னா நம்ம 2 பேர் ஒரு டீம்ல ஆடுறோம்னா இல்லடா இதாண்டா பண்ண போறோம் அதாண்டா பண்ண போறோம்ன்றது நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்கும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இருக்காது. ஏன் இவனை டிராப் பண்ணிட்டாங்க, ஏன் நீ ஆடல, அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன ஆகுதுன்னா நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் டீம், வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் டீம். அதனால வின் பண்ணாலும் பேசுவாங்க, தோத்தாலும் பேசுவாங்க. வின் பண்றதுலயுமே நம்ம சில நெகட்டிவ்ஸை கண்டுபிடிப்போம். என்னோட ஒரே ஒரு நான் முன்னாடி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், இந்த வேர்ல்டு கப்புக்கு போகும்போது இது ஒரு ஹோம் வேர்ல்ட் கப், எல்லா விஷயங்களும் நடக்க போகுது. ஆனா as much as possible டீம் டிசிஷன்ஸ் என்ன நடக்குதோ அதை நம்ம பேக் பண்ணோம்னா டெஃபினட்டா டீம் will be benefiting out of it. இவனை விளையாடலாம், ஒரு மேட்ச் தோக்கலாம். இந்த 9 மேட்சஸ் விளையாடுறோம், இந்த 9 மேட்சஸ்ல நம்ம ஒரு மேட்ச் 2 மேட்ச் கண்டிப்பா ஏதாவது ஒரு டீமோட தோக்கவும் செய்யலாம். 9-9 ஜெயிச்சு டாப் ஆஃப் தி டேபிள் போய் அப்படியே செமிஃபைனல் போய் அப்படியே ஃபைனல் போய் இட்ஸ் நாட் பாசிபிள். அப்படி நடந்தா கிரேட். அப்படி ஒரு வேலை நடக்கும். ஆனால் ஃபன்னி நோட், ஒரு வேர்ல்ட் கப் ஹோம் வேர்ல்ட் கப்னு சொல்றதுனால 11ல இந்தியாவோட ஹோம் இந்தியா வின் பண்ணாங்க, 15ல வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க, 19ல இங்கிலாந்து வின் பண்ணுவாங்க. Do you think இந்த வருஷம் ரிப்பீட் ஆகுமா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா வின் பண்ணுவாங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இன்க்ரீசிங்லி ஹோம் கண்டிஷன்ஸ் ஆர் பிகமிங் அட்வான்டேஜ். டீம்ஸ் நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. என்னோட ஒரே the one thing, நீங்க அந்த 2011 வேர்ல்ட் கப்ல இருந்தீங்களா, how much எவ்வளவு பிரஷர்னா ஒரு ஹோம் வேர்ல்ட் கப் ஆடுறது? நான் சொல்றேன்ல, பயங்கர பிரஷர். அது வந்து சோஷியல் மீடியாவோட ஸ்டார்டிங் டைம். எக்ஸாக்ட்லி. பயங்கரமான பிரஷர். ஆனா ஒரு குட் வைப்ஸ். அதாவது வந்து இப்போ சிம்பிளா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பட்டர்ஃப்ளைஸ். இப்போ நீ கே விக்னேஷ் இருக்க, உடனே எனக்கு தெரியும், நான் இப்போ இங்க இருக்கேன், இந்த பேதாப்ல கேமராமேன்லாம் உட்காந்துருக்காரு, இவரை நான் இன்னைக்கு வரேன், ஷூட் பண்றேன், பாக்குறேன், அவர் தெரியும் இதோட என்னப்பா நல்லா இருக்கேன், நல்லா ஷூட், கிளம்பி போயிட்டோம். ஆனா இதே கேமராமேனை நான் ஏர்போர்ட்ல பார்க்கும்போது சூப்பர் சூப்பர் அப்படின்னு கை தட்டுவார். நான் வேர்ல்ட் கப்புக்கு போகும்போது அதே கேமராமேனை ட்விட்டர்ல பார்க்கும்போது நாளைக்கு 2 6 குத்தம் 1 ரன் குத்தன்னு வச்சுக்கா, போலிங் போறப்ப பிராக்டிஸ் பண்ணு. அண்ட் இன்னொன்று ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்குது, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதை நான் வந்து பிளேயர்ஸ் கிட்டயுமே சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஃபேன் வார்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் என்னால புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு விஷயம். அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு பிளேயர் சினிமாக்கு போய் எக்ஸாக்ட்லி வந்து சினிமால இருந்து வந்து இவர் வர்சஸ் இவர் இருந்து இது வந்து இப்போ ஸ்லோவா கிரிக்கெட்டுக்கும் வந்துருச்சு பல காலமா. ஏன்னா 2 விஷயம் தான் இந்தியால வந்து ரொம்ப ஃபேமஸ், ஒன்னு சினிமா, இன்னொன்னு கிரிக்கெட். சோ அதுல நடக்கிற அப்படியே ரெசிப்ரோகேட் ஆகுது. இதுல பாலிவுட்ல பார்த்தா ஷாருக் கானா அமீர் கானா ரொம்ப நாள் ஓடி இருந்தது. அதே மாதிரி இங்க ரஜினி கமல், விஜய், அஜித், இதுவே ஏன் ஓடுதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அதே ஒரு ட்ரெண்ட் கிரிக்கெட்ல சம்டைம்ஸ் வந்து ஃபேன் வார்ஸ் ஆகி அவர் நேத்து ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதாவது எப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்னா, இந்த பிளேயர் வந்து லாஸ்ட் 5 வருஷத்துல இவ்வளவு கேட்ச் விட்டுருக்காரு, இந்த பிளேயர் இவ்வளவு கேட்ச் விட்டுருக்காருன்னு. முதல்ல ஸ்டாட்டே தப்பு, கம்ப்ளீட்லி ராங், அது கீழே போடணும்னு நினைச்சேன். ஸ்டாட்டே தப்புனா எப்படி, இவரும் விட்டுருக்காரு அவரும் விட்டுருக்காரு, கேட்ச்ங்கிறது காமனா விடுற ஒரு விஷயம். கரெக்ட். ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஃபேன் வார்ஸ் தவிர்க்கணும், டெஃபினட்டா தவிர்க்கணும். அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல இது வந்து ஒரு பொருளாதார ரீதியான விஷயம் ஆயிடுச்சு. இது நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பிசினஸ். கண்டிப்பா. என்னோட பாயிண்ட் அவ்வளவே கேட்கல. நீ அவன் ஃபேனா, நீ இவன் ஃபேனா, நீங்க 2 பேருமே இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் இல்ல? ஆமா, கரெக்ட். அதான் என்னோட கொஸ்டின். சோ இந்த 20, அதாவது நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இவர் ஃபேனா இருங்க அவர் ஃபேனா இருங்க, 2 பேரும் அடிச்சுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 மாசம் பாஸ் போடுங்க.
அதான் இந்த தமிழ் சினிமால அப்பாக்கள் வந்து 2 பேர் லவ் பண்ணா சொல்லுவாங்கல்ல, நீங்க எல்லாம் லவ் பண்ணுங்க, நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனா எக்ஸாம் முடியற வரைக்கும் அந்த வடிவேல் ஜோக்ல வந்து டீ கடையில அடிச்சுப்பாங்க, யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டுன்னு அடிச்சுப்பாங்க, அடிச்சு முடிச்ச உடனே வந்தே மாதரம்னு போடுவாங்க, எல்லாரும் எழுதிப்பாங்க. அதான் நீங்க கேக்குறீங்க, அததானே கேக்குறீங்க. எக்ஸாக்ட்லி அதேதான் கேக்குறேன். இந்த 2023 ஹோம் வேர்ல்ட் கப் முடியற வரைக்கும் அந்த டீம் டிராவல் பண்ணும், 9 டிஃபரெண்ட் வென்யூஸ்க்கு போகுது. இந்தியன் டீம் மட்டும் தான் எல்லா மேட்சும் வேற வேற வென்யூல விளையாடுது. ஏன்? ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா நூக் அண்ட் கார்னர்லயும் எல்லாரும் இந்தியன் டீம் கிரிக்கெட்டர்ஸை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்தியன் டீம் கிரிக்கெட்டர்ஸை பார்க்க வராதீங்க, இந்தியன் டீம் ஆடி ஜெயிக்கிறத பார்க்க வாங்க. சரி, ஸோ தட்ஸ் மை தாட் ஆன் த வேர்ல்ட் கப். உன்னோட க்ளோசிங் தாட்ஸ் ஃபார் த வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அண்ட் ஏஷியா கப் என்ன நடக்க போகுது? இருங்கண்ணா, நான் மக்கள்கிட்ட கேட்குறேன். மக்களே, ஒரு 550 அடிச்சு போன மேட்ச் பாகிஸ்தானோட பொலந்த இஷான் கிஷனை டிராப் பண்ணிட்டு KL ராகுல் வந்துட்டாரு ஸ்ரீலங்காக்கு, அவர் ஆட வைப்பீங்களா? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி ஆயிட்ட ஒரே ஷோல இப்படி ஆயிட்ட, சத்தியம் பண்ண வச்சதுக்கெல்லாம் இதான் வேல்யூவா? சரி, ஓகே, தட் ஷோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காமெண்ட் செக்ஷன்ல ஃபயர் வே பண்ணுங்க, யாரை விளையாடணும் யாரை விளையாடக்கூடாதுன்னு. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 2 மாசத்துக்கு பாஸ் பட்டனை அழுத்திட்டு 2 பேரும் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியன் கிரிக்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு பொண்ணோட தகப்பனா சொல்லுங்க, ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் ஜெயிக்கணும், திருப்பி வேர்ல்ட் கப் வின் பண்ணணும். அந்த சைட் மும்பைல இந்தியன் டீம் வேர்ல்ட் கப் முடிச்சிட்டு வெளில வரும்போது அது வேணும்னு ஆசைப்படுறேன். இங்க இருந்து நம்ம வீட்டுக்கிட்ட வெடி வைப்பாங்க. நம்மலாம் வந்து ஒரு எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, இன்னும் அந்த 2011 மெமரிஸ் வந்து அப்படியே வந்து பயங்கரமா இருக்கு. வரோம் அப்படி பஸ்ல 4 மணி ஆயிடுச்சு, வெளில வரும்போது மெர்சிடிஸ் பென்ஸ் ஒரு 8-10 நிக்குது, அது மேல நின்னு டான்ஸ் ஆடுறாங்க, அம்பாசிடர் கார் மாதிரி மேல நின்னு டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க தன்னையே மறந்துட்டு ஒரு பென்ஸ் கார் மேல ஒரு வேல்யூ இல்லாம ஆடுறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதாவது ஒரு the feeling Indian cricket can unite the country. ஏன்னா 1983ல கபில் தேவ் நம்ம எதுவுமே பண்ணல, அவங்க டீம் வேர்ல்ட் கப் ஜெயிச்ச போது இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரி, வளர்ந்து வரும் ஒரு கண்ட்ரி எந்த டைரக்ஷனை நோக்கி போக போகுதுன்னு தெரியல, ஹோப் கொடுத்த ஒரு கேம் இது. இந்தியன் கிரிக்கெட் has given us a lot. அந்த இந்தியன் கிரிக்கெட்டுக்கு as fans என்ன தோத்தா கேட்க கூடாதா அப்படின்னு எல்லாம் வருவாங்க. கேளுங்க, வேணாம்னு சொல்லல, கேளுங்க, அது நம்ம டீம், நம்ம தான் கேட்கணும். அதே சமயம் கேட்கற மாதிரியே சப்போர்ட் பண்றதையும் ஜாஸ்தி பண்ணுங்க, நிறைய கேள்வி கேளுங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் அண்ணா சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு 2 மாசம் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு ஃபேன் வார் எல்லாம் நிறுத்திட்டு, யாராவது ஒருத்தர் ட்விட்டர்ல இவர் இப்படி பண்ணிட்டார் அவர் அப்படி பண்ணிட்டாருன்னு பேசினா அவங்கள பேச விடாம தவிர்த்து இந்தியன் கிரிக்கெட்டை அடுத்த 2 மாசத்துக்கு சப்போர்ட் பண்ணா டெஃபினட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு என்ன ரொம்ப பாசிட்டிவா இருக்கு கேவி. ஸோ தட்ஸ் a wrap on this episode of Mission 2023 World Cup in India.